ஹே ஹாய், இன்னைக்கு வீடியோவில் சிம்பிள் அண்ட் க்யூட்டான இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் வேருக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், செம்ம க்யூட்டாக அவங்களை காமிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஹேர் காம் பண்ணிடுறேன். காம் பண்ண அப்புறமா ஃப்ரண்ட்லேருந்து இந்த மாதிரி சென்டராக வந்து ஹேர் எடுத்துக்க போகிறோம். எடுத்த ஹேரை அப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ண போகிறோம். ரப்பர் பேண்ட் இங்கே போடுறது கொஞ்சம் இறக்கி தான் போடுறோம், பிகாஸ் இட்ஸ் அ மெயின் திங் அடுத்தடுத்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்ட அப்புறமா இப்போ ஃப்ரண்ட்லேருந்தே வந்து அடுத்த பக்கத்துலேயே வந்து ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறோம். நம்ம சென்டராக எடுத்தோம்ல, அதுக்கு ஒட்டி வர்ற மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ அடுத்தடுத்த லேயர்ஸ் வரணும். இப்போ எடுத்த ஹேரை அப்படியே சென்டரில் இருந்துச்சுல, அந்த ஹேரில் சென்டர் கேப் எடுத்து அப்படியே உள்ளே எடுத்து விட்டுக்கு போகிறோம். இப்போது புரியல அப்படின்னா அடுத்த செக்ஷனுக்கு பாருங்கள். ஃப்ரண்ட்லேருந்து ஹேர் செக்ஷன் எடுக்கிறோம். இப்போ சென்டரில் போட்டிருந்த ஹேரை அப்படியே சென்டர் கேப் எடுத்துக்கிறோம். ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேப் எடுத்த ஹேரை அப்படியே வந்து நான் கை வச்சு எடுத்து விட்டுக்கிறேன். இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த லேயர்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்திருக்கோம் அப்படின்னா பக்கத்துலேயே அடுத்தடுத்த லேயர் ஃப்ரண்ட்லேருந்தே எடுத்துகிட்டு வாங்க. ஜஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து இந்த செக்ஷன் எடுத்தால் போதும், ரொம்ப ஃபுல்லாக நிறையா பஞ்ச் ஆஃப் ஹேர் வந்து எடுக்கணும்னு தேவை கிடையாது. இதே மாதிரி ரெண்டு சைட்ஸ்லேயும் வந்து ஆல்டர்னேட்டிவாக நான் பண்ணிகிட்டே வரேன். இது மாதிரி வரிசையாக உங்களுக்கு எத்தனை செக்ஷன்ஸ் எடுக்கணுமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 செக்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு ஃப்ரெஞ்ச் ப்ரைட் மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஸோ அது நமக்கு பார்க்கறதுக்கு சென்டரில் கொஞ்சம் பின்னிருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் அந்த ஒரு போர்ஷன் மட்டும் வராது, மற்றபடி இந்த லேயர்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஓனாக ஃப்ரெஞ்ச் ப்ரைட் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும், கையும் வலிக்கும், லேயர்ஸும் வந்து விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு 3 லேயர்ஸ் பண்ணிவிட்டு சென்டராக போட்டிருந்தோம்னா அந்த பேண்ட் அப்படியே டைட் பண்ணி விட்டுக்கிறேன். டைட் பண்ணி விட்டு அப்புறமா இந்த ஹேரை இப்படி கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி வச்சு கொஞ்சம் புல் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளிப் வந்து டைட்டாக போட்டுக்க போகிறோம். கிளிப் போடுறது டைட்டாக போடுங்க, அப்போ தான் நம்ம மேலே தூக்கி வச்சுருக்கிறது அப்படியே நிற்கும். சென்டரில் அப்படியே கொஞ்சம் ஹேர்லாம் எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக ஹேர் ஸ்டைல் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுக்கும் ஈஸி, சேம் டைம் உங்களை ரொம்ப அழகாகவும் காமிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. பாய்.